ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SNN Vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க? அதுக்கு முன்னாடி என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஓசி பார்க்கு தான் கோயம்புத்தூரோட அடையாளமே விஓசி பார்க்கு தான். ஆனால் அந்த பார்க்கே இப்போ இல்லை. பக்கத்தில் இருக்கிற எல்லா பிளேஸுக்குமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து விஓசி கிரவுண்டு, விஓசி பார்க்கு, எக்ஸிபிஷன் போடுவோம்ல அந்த இடம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல, இடமே மாறி போச்சு. அந்த இடமே நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணனை, நான், என் தங்கச்சி, எங்கள் அப்பா எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துக்குலாம் போய் விளையாடுவோம். இன்றைக்கி அதை பார்க்கும்போது என் பையன் விளையாடிட்டு இருக்கான் அந்த இடத்துல. நாங்களாம் வளர்ந்துட்டோம். சரி, எல்லாம் எப்படி தான், எல்லாம் ஒரு காலத்தில் மாற தான் போகுது. சரி, பக்கத்தில் பார்த்தா ஸ்கேட்டிங் வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு வேர்ல்டில் வந்து எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்துருச்சு. நான் இந்த இதை வந்து விசாரித்து பார்க்கும்போது 1500 4 வயசு ஆகணும். 4 வயசான குழந்தையிலேருந்து நாங்கள் எடுத்துக்குவோம். டெய்லி வந்து 1.5 ஹவர்ஸ் வந்து ட்ரைனிங் இருக்கும், ப்ராக்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கேயாவது நாங்கள் கூட்டிகிட்டு போவோம்னு சொன்னாங்க. சரின்னு அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் பார்க்கில் எல்லா குழந்தையும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் என் பையனை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல விளையாட வச்சுட்டு ஒரு என்ன சொல்ல, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டேவை வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தோம்னா அந்த கார் வந்து சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தால் 100 ஆமாம். என் பையன் அதில் போயே ஆகணும்னு சொல்லி ஒரே அடம். சரி, நம்மளால் இந்த கார் வந்து 8000 10,000 கொடுத்து வாங்க முடியலனாலும் அவன் உட்காந்து ஒரு ஆசையை தீர்த்துருவோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு தான், அவங்க வந்து ஃபேமிலி, அவங்க அப்பா, அவங்க அண்ணன், இந்த பொண்ணு 5 பேர் உட்காந்து இந்த சேல்ஸ் பண்ணுறாங்க. விஓசி கிரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டு, என்னங்கக்கா தம்பி அழுகுறான், நீங்கள் ஏன் பின்னாடியே வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த பொண்ணு அப்படி பேசிகிட்டு இருக்கு. அப்புறம் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு விளையாட வச்சுட்டு, பையனை விளையாட வச்சுட்டு நாங்கள் ஒரு யோசனை பண்ணோம். உட்காந்து கொஞ்சம் நேரம் மண்ணில் வீடு கட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம். ஏன்னா எங்கள் ஊரில் பீச் கிடையாது, கோயம்புத்தூரில் பீச் கிடையாது. ஸோ நாங்கள் பீச்சில் விளையாடுற மாதிரி மண்ணெல்லாம் குமிச்சு விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் அவன் விளையாட போனோம். நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம். பையனை வந்து அது பண்ணக்கூடாது. நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல. பையனை நாங்கள் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம்ல, நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் விளையாடிட்டு இருந்தான். அந்த பார்த்துருக்கீங்களா? நாங்கள் அதுக்கு ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்துருந்தோம். சரி, அவனை பயமுறுத்தலாம், நம்ம காணாமல் போயிட்டோம்னா அவன் என்ன ரியாக்ஷன் பண்ணுறான் எனக்கு சொல்லவே முடியல. நீங்கள் அந்த வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன சொல்லனே தெரில. நீங்கள் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், கடைசியில் நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவில் பையன் வந்து கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. எனக்கு பார்க்கவே ரொம்ப சங்கடமாயிருச்சு. இனிமேல் என் வாழ்க்கையில் தெரிஞ்சு கூட அவனை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள், நான் இந்த வீடியோ ஆட் பண்ணுறேன்.
என்னாச்சு, பயந்துட்டியா? ஏன் அழுதியா? இல்லையா? எங்க போனாங்க அம்மா? காணாம போயிடுச்சா? என்னாச்சு? இந்த மாதிரி யாரும் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஓகே பாய்.